விருதுக்காக ஆடவில்லை என்று இந்திய மகளிர் கிரிக்கெட் அணியின் கேப்டன் மித்தாலி ராஜ் கூறினார். பத்ம விருதுகளை பெறுவோருக்கான பட்டியலை அண்மையில் வெளியிட்ட மத்திய அரசு இந்திய மகளிர் கிரிக்கெட் அணி கேப்டன் மித்தாலி ராஜுக்கு பத்மஸ்ரீ விருதை அறிவித்துள்ளது. ஹைதராபாத்தைச் சேர்ந்த மித்தாலி ராஜ் கூறுகையில் 10 ஆண்டுகளுக்கும் மேலாக எந்த விருதுக்கும் தன்னுடைய பெயர் பரிந்துரைக்கப்படாத நிலையில் பத்மஸ்ரீ விருது கிடைத்திருப்பது தனக்கு பெரும் ஆச்சரியத்தை அளித்ததாக தெரிவித்தார். மேலும் தான் விருதுக்காக ஒருபோதும் ஆடுவதில்லை என்றும் கூறிய மித்தாலி ராஜ் நாட்டுக்கு பெருமை சேர்க்கவே விளையாடுவதாகவும் தெரிவித்தார். Honestly, when I was taken aback because when I got Arjuna Award way back in 2000 to 2003, after that for a long time, but then I feel that even if I wasn't nominated, I don't think my achievements would lessen anywhere because I don't play for awards. Awards definitely are they are a recognition for a player's services for the respective field. But then as players, we don't play to win awards. We play for our pride, for our country. At the end, I'm still happy because it has come from the government. இந்தியாவில் மற்ற விளையாட்டுகளைப் போல மகளிர் கிரிக்கெட்டுக்கு இன்னமும் அங்கீகாரம் கிடைக்கவில்லை என்று கூறிய மித்தாலி ராஜ் தன்னுடைய கிரிக்கெட் வாழ்க்கைக்கு உறுதியான அடித்தளம் அமைத்து கொடுத்த பெற்றோருக்கும் பயிற்சியாளர்களுக்கும் பத்மஸ்ரீ விருதை அர்ப்பணிப்பதாகவும் நெகிழ்ச்சியுடன் கூறினார்.